அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயூர வாகன சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவுமே அற்புதமான ஒரு விழா. அது எந்த விழா அப்படின்னு சொல்கிறத விட, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஆத்மாவில் உள்ளேயும் இருக்கக்கூடிய தெய்வ தரிசனத்தை காண நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக தான் அது அமைகின்றது. இந்த மயூர வாகன சேவை யாருடைய வாழ்க்கையில் நடந்தது, யாருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் போன நூற்றாண்டில் வாழ்ந்த அற்புதமான மகான். முருகப்பெருமானே நேரில் வந்து ஷடாக்ஷர உபதேசம் செய்து தன்னுடைய குக சாயுஜ்ய நிலையை அடைந்த அற்புதமான மகான் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைய இடத்துல முருகப்பெருமானுடைய அருள் உபதேசமும் பெருமானுடைய அந்த தரிசனமும் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த மயூர வாகன சேவை அப்படின்றது சுவாமிகளினுடைய கடைசி காலத்தில் மிகவுமே பெருமானே வந்து புல்லரிக்கக்கூடிய வகையில் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்ததாக தன்னுடைய பாடல்களில் எழுதியிருக்கார். அதுபோலவே இந்த மயூர வாகன சேவை அப்படின்றது மிகவுமே விமர்சையாக கொண்டாடக்கூடிய வகையில் மகா தேஜோ மண்டல குழுவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகளை உருவாக்கிய அந்த குழுவினரால் வருஷந்தோறும் சுவாமிகளினுடைய கட்டளைப்படி, அவரினுடைய அறிவுறுத்தல் படி, அவர் காட்டிய நெறிமுறைகள் படி இன்றளவுமே கொண்டாடி கொண்டு வருகின்றன. அதனுடைய பின்னணி புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மயூர வாகன சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது, மயூரம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் தான் மயூரம். நம்ம தமிழில் எடுத்தனோம் அப்படின்னா மயில்கள் வந்து சுவாமிகளினுடைய கனவுல காட்சி கொடுத்து அவரினுடைய காலை குணப்படுத்ததாக இருந்த அற்புதமான குமரப்பெருமானுடைய திருவிளையாடல் நிகழ்ந்த அந்த நாளை தான் மயூர வாகன சேவையாக நம்ம கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிபி 1923 டிசம்பர் மாதம் 27 பகலில் இப்போது இருக்கக்கூடிய சென்னம்மா நகரத்தில் தம்புச்செட்டி வீதியில், அதாவது பாரிஸ் என்று சொல்லக்கூடிய தம்புச்செட்டி தெருவில் கந்தக்கோட்டத்துக்கு சுவாமி தரிசனம் பண்ணதுக்காக போகிற வேளையில் ஒரு குதிரை வண்டியினுடைய சக்கரம் அப்படின்றது சுவாமிகளினுடைய இடது கணைக்காலில் ஏறி அவரினுடைய கால் அப்படின்றது முதிர்ந்து விட்டது, எலும்பு என்பது முதிர்ந்து விட்டது. உடனே சுவாமிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுடைய சிஷ்யர்கள் ஒரு நல்ல அரசாங்க மருத்துவமனையில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை என்று இன்று எல்லாருக்குமே தெரிந்த அந்த அரசு பொது மருத்துவமனையில் சுவாமிகளை சேர்த்து விட்டார்கள். இப்போ இந்த நேரத்தில் மிகவுமே சுவாமிகளினுடைய கால் அப்படின்றது முறிந்து போன வகையில், மிகவுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய வகையில் அவருக்கு அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு கஷ்டம் அப்படின்றது சூரியன் வர வரைக்கும் தான். எப்படி சூரியன் வந்து அந்த பனித்துளி காணாமல் போகிறது போல் அந்த நிமிஷ நேரத்தில், அந்த நொடி பொழுதில் அவர்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். அதுபோலவே சுவாமிகளுக்கு ஏற்படக்கூடிய கர்ம பந்தத்தினுடைய காரணமாக அவரினுடைய கால் அப்படின்றது முறிவுபட்டது. அதையுமே அவர் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஒரு ஞானிகள் மகான்கள் அப்படின்னு சொல்கிறத விட, யாரெல்லாம் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் இருக்கீங்களோ அவர்கள் எல்லாருமே அந்த கர்மத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நன்மையாக இருந்தாலுமே சரி, தீமையாக இருந்தாலுமே சரி, மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்ததாலுமே சரி, மனதிற்கு சஞ்சலம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே சரி, எல்லாத்தையுமே ஒரு சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கக்கூடிய நிலை என்பது அவசியமாகின்றது. அதுபோலவே சுவாமிகளும் அதே போல தான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சுவாமிகளுக்கு கலங்கவே இல்லை. இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனம் என்பது மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த காரணத்தால் ஷண்முக கவசம், சுவாமிகளினுடைய அந்த ஷண்முக கவசத்தினை தினமுமே பாராயணம் செய்து கொண்டு அவர்களுடைய சீடர்கள் இருந்தார்கள். இருந்தாலுமே எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னா, சுவாமிகள் துறவு பூண்ட நேரத்தில் இருந்தே தன்னுடைய மதிய உணவில் உப்பு அப்படின்றது இல்லாததான் சாப்பிடுவார். அதாவது உப்பு காரம் புளியெலாம் இல்லாதபடிக்கு ஒரு துறவி எப்படி இருப்பார்களோ அது போலவே இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஒரு துறவிக்கும் மேலாக இருக்கக்கூடிய தன்மையில் தான் சுவாமிகள் இருந்தார். அதனால் அவருடைய மதிய உணவில் எதுவுமே அவிச்ச காய்கறிகளுமே
உப்பில்லாத உணவு தான். அதனால் அந்த எலும்புகளுக்கு அந்த தாது அப்படின்றது கிடைக்காத போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால சுவாமிகளினுடைய முறிந்த கால் என்பது கூடுவதற்கு மிகவும் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்ததுனால மிகவுமே அனைவருக்குமே ஒரு வருத்தம் படக்கூடிய சூழ்நிலை தான் அந்த இடத்துல. அப்போ சுவாமிகள் மட்டுமே மனம் தளரவில்லை. இருந்தாலுமே அவருக்கு என்ன சஞ்சலம் அப்படின்னா, தான் எழுதிய சண்முக கவசத்தை அனைவருமே படிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளால் எந்த நோயுமே வராது அப்படின்னு சுவாமிகள் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் போதே அது நிகழாது போகும்பொழுது முருகப்பெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது பலருக்குமே இல்லாமல் போகுமே அப்படின்ற அந்த ஒரு சின்ன சஞ்சலம் மட்டுமே சுவாமிகளுக்கு மனதில் உறுத்தி கொண்டு இருந்தது. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த நேரத்தில் மிகவுமே சிஷ்யர்களும் தினமுமே சண்முக கவசம் பாராயணம் செய்து கொண்டு மிகவுமே நம்பிக்கையோடு தான் இருந்தார்கள். அடுத்ததாக அந்த கால் முறிவுப்பட்ட 11வது நாளில் சுவாமிகளினுடைய கனவில் முருகப்பெருமான், அதாவது குமார பரமேஸ்வரன் தன்னுடைய மயில் வாகனத்தில் நடனம் பண்ணி கொண்டு வர 2 தங்க மயில்கள் சுவாமிகளினுடைய எதிர்ப்புறம் மிகவுமே அழகாக நடனம் ஆடிச்சு. அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானுடைய அந்த வேல் அப்படின்றது சுவாமிகளினுடைய காலில் வந்து குணப்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான அதிசயம் அப்படின்றது நடந்தது. அந்த அடுத்த நாளே எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடு கதிர் படத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சுவாமிகளுடைய கால் அப்படின்றது மீண்டுமே ஒன்றாக சேர்ந்து இருந்தது. அந்த எக்ஸ்ரே படம் கூட இன்னும் கூட இருக்கும். சுவாமிகளினுடைய இந்த அற்புதத்துக்கு முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான திருவிளையாடல், சுவாமிகளினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான அந்த திருவிளையாடல் தான் அந்த மயூர வாகன சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சேவன விழா. அதனால் அந்த விழாவை சுவாமிகளினுடைய கால் அப்படின்றது முறிவுப்பட்ட காலை குணப்படுத்தின நாள், முருகப்பெருமான் சுவாமிகளுக்கு தன்னுடைய கடைசி காலத்தில் தரிசனம் கொடுத்த நாள் மற்றும் அனைத்து பக்தர்களுமே வியந்து போகக்கூடிய வகையில், அனைத்து மருத்துவ உலகினதும் விஞ்ஞான உலகினதும் அசந்து போகக்கூடிய வகையில் சுவாமியினுடைய அருட்பெரும் கருணை அப்படின்றது இந்த நாளில் வெளிப்பட்டது. அதனால தான் அந்த மயூர வாகன சேவை அப்படின்றது சுவாமிகள் வருஷந்தோறுமே கொண்டாடக்கூடிய வகையில் அதை அமைக்குமாறு அவருடைய ஆசை என்பது அமைந்தது. அதனால் மயூர வாகன சேவனம் அப்படின்றது சுவாமிகளுக்கு மட்டும் பெருமான் தரிசனம் கொடுப்பாது அப்படின்னு கிடையாது. யாரெல்லாம் நம்பிக்கையோட முழு மூச்சோட முருகப்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணுறாங்களோ, அவரே தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக அமைகிறார்களோ, அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே எப்படி சுவாமிகளினுடைய கால் முறிவு என்பது ஒரு நாள் பொழுதில் அது கூடிச்சோ, அது போலவே பெருமானுடைய அருளால் எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலுமே அது நொடி பொழுதில் நம்மை விட்டு நீங்கும். போலவே பெருமான் தரிசனம் கொடுக்கக்கூடிய வகையில் நமக்கு அமையக்கூடிய அந்த ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மயூர வாகன சேவை விழா அப்படின்றது வருஷம் தோறுமே மகா தேஜோ மண்டல குழுவினராலேயும் அனைத்து முருக பக்தர்களாலும் பாம்பன் சுவாமிகளினுடைய அன்பர்களாலுமே கொண்டாடி கொண்டு வரக்கூடிய காரணம் அதனால தான். அதனால் பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமிகளினுடைய அந்த அபிஷேக பாடல்களை அன்றைக்கு பாடி சுவாமிகளினுடைய வஜ்ராயுதத்துக்கு அபிஷேகமும் நடக்கும். 3 நாள் வைபவமாக அது மிகவும் கோலாகலமாக முருக பக்தர்களினுடைய அந்த கவலையெல்லாம் தீர்த்து சுவாமிகளினுடைய அற்புதமான அருளாசி என்பது அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மயூர வாகன சேவை அப்படின்றது வருஷமே நடைபெறுகின்றது. திருவான்மியூரில் சுவாமிகளினுடைய ஜீவ சமாதி இடத்துல இந்த மயூர வாகன சேவை பெருவிழா அன்னைக்கு வஜ்ராயுதத்திற்கு, அதாவது சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் பிரதமை திதியுடன் கூடிய பூராட நட்சத்திரம். அந்த நாளில் தான் சுவாமிகளினுடைய கனவுல முருகப்பெருமான் மயில் மீது வந்து அவரினுடைய காலை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்வு அப்படின்றது நடந்தது. அதனால் அனைவருக்குமே சுவாமியினுடைய தரிசனம் மயில் மீது இதற்காக மயில் மீது கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஓங்கார ஸ்வரூபம் மயூரம், அதாவது ஓம் அப்படின்ற எழுத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பறவை எது அப்படின்னா ஒன்று யானை, அது விநாயக பெருமானுடைய அம்சம். அடுத்ததாக இருக்கக்கூடியது மயில், அது தோகையை விரிச்சுது அப்படின்னா அது ஓங்காரமாக தான் நமக்கு அமையும். ஓங்காரத்தினுடைய சாயலில் சுவாமி முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பொன்னாள் தான் நமக்கு இந்த பிறவி பெருங்கடலிருந்து நமக்கு விமோசனம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய பொன்னாள். அதனால் அந்த நாளுக்காக அனைவருமே இன்றையிலிருந்து
அதற்கான முயற்சிகளை எடுப்போம். சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணுவோம், குமாரஸ்தவத்தை பாராயணம் பண்ணுவோம். எந்தெந்த முருகப்பெருமானுடைய ஸ்துதிகள் இருக்கோ தினமுமே அவரை வணங்கி அந்த மயூர வாகன சேவை எப்படி சுவாமிகளினுடைய வாழ்க்கையிலுமே அது நடந்தது போல் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த மயூர வாகன சேவனம் அப்படின்றது நிகழணும் அப்படின்ற இந்த குறிக்கோளை ஆசையை முன்னிட்டு இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மேலுமே அன்றைக்கு விசேஷ விதமாக அசோக சாலவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிகளினுடைய பாடலுமே பாடத்தக்கது மிகவும் விசேஷமான ஒன்று. அசோக சாலவாசம் அப்படின்றது தன்னுடைய அவர் சுவாமிகளினுடைய கால் முறிவுப்பட்டதே ஒரு தோழிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த பதில் பரிமாற்றம் போல் சுவாமிகள் எழுதியிருப்பார். அதை பாராயணம் பண்ணுறது இன்னமும் சிறப்பு. அதனால் அன்றைக்கு முடிந்த அளவு முருகப்பெருமானுடைய சிந்தனையிலே இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆவது நாள் நமக்கு மயூர வாகன சேவை அப்படின்றது நிகழ இருக்கின்றது. மேலுமே திருவான்மியூரில் சுவாமிகளினுடைய ஜீவ சமாதி இடத்துல நமக்கு 10, 11, 12 ஆக 3 தேதிகளிலுமே மிகவும் கோலாகலமாக நிகழக்கூடிய அற்புதமான வைபவத்தை யாருமே விட்டு விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குருகுகா சதனம் குஹாத்மனமஸ்து. பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.